எந்த காரணத்தை கொண்டும் எடுத்துக்கொண்ட பூசையை விட்டுவிடக்கூடாது. உடம்புல உயிர் இருக்குதுன்னா பூசை பண்ணணும் அப்படின்னு நினைவில் கொள்ளுங்க. நீங்கள் அந்த உறுதிப்பாடு எடுத்துக்கொள்வதில் தான் ஒரு அனுபவம் இருக்கும். ஒரு ஞானம் அனுபவம் எப்போ நிகழும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் நிற்கிற நெறிய கைவிடாது நின்னாத்தாங்க நிற்கும். இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உனகலல் தொழுது எழுவேன். அப்படி நிற்கிறவங்களுக்கு தான் இன்பம் இருக்கிறது. இடறினாலும் தளறினாலும் உன்னை கும்பிட மாட்டேயா அப்படி நிற்கிறவனுக்கு இன்பம் இல்லை. எந்த நிலையிலும் உன்னை வணங்குவதை கைவிட மாட்டேன் என்று யார் நிற்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய உறவுகளோ அல்லது நீங்கள் நினைக்கக்கூடிய பொன்னோ பொருளோ தராத இன்பத்தை அந்த வழிபாட்டு நெறி உங்கள் அறிவுக்குள்ளே கொடுக்கும். அதை நீங்கள் தான் உணரணும். இது உணர்கிற செய்தி, இது காட்டுகிற பொருள் இல்லை. இது டிவியில் போட்டு தொலைக்காட்சி போட்டு இதை ஒரு ஸ்கிரீனை வச்சு இதுதான் அப்படி காட்ட முடியுமான்னு கேட்டால் காட்ட முடியாது. நீங்கள் அனுபவிக்கலாம். ஆனால் அது அனுபவத்துக்கு என்ன வேணும்? எந்த சூழலை கொண்டும் யாருக்காகவும் நம்ம எடுத்துக்கொண்ட வழிபாட்டை கைவிட்டு விடக்கூடாது அப்படின்ற உறுதி எடுத்துக்கொண்டால் லாபம் உங்களுக்கு.